சேனல். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இது உங்களுக்கு சஸ்பென்ஸ், நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அந்த வீடியோக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி பேர் கண்டுபிடிச்சிக்கலாம் எப்படி பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கை பார்த்து. ஸோ சில பேர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க, அவங்களுக்காக வாங்க. ஸோ திறக்கலாம். ஸோ முதல்ல நியூஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க, குட் பேக்கிங். ஸோ எதுவுமே இல்லை கைஸ், ஒரு கிச்சன் செட்டு தான். இந்த அருவாமனையை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது, குட்டியாக ஒரிஜினல் மாதிரியே இருக்குது கைஸ், நல்லா மெட்டலாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனியாரம் வந்து சுடுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதை குத்துவாங்க, அதுக்குள்ளே ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அது இப்போ இது வந்து இந்த அப்பம் வடை அதெல்லாம் சுடும்போது எண்ணெயிலேருந்து இப்படி கொதிக்க எடுக்கும்போது யூஸ் பண்ணுவாங்கள்ல, அது இது வந்து எண்ணெய் நெய்யெல்லாம் யூஸ் பண்ணுறது அந்த கரண்டி. இதுவும் வந்து அந்த வடை இதெல்லாம் எடுக்கிறது தான். இது வந்து எடுக்கும்போது அப்படியே எண்ணெய்லாம் கீழே வந்துடும், அதை எடுக்கலாம். இப்போ ரெண்டாவது தெரிஞ்சது தோசை கரண்டி. இதை பார்த்தாலே தோசை மாவு தான் வரும். ஸோ ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு அழகாக இருக்குது. ஆனால் டிசைன் போட்டுருக்கு, 2 டிசைன் போட்டுருக்கு. லைட்டாக கருப்பு இருக்குது கைஸ், புதுசு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு தோசைக்கல் சொல்லுவாங்க, அது பேர் தெரியல, கமெண்டில் வந்து போட்டிருக்கேன் தெரிஞ்சா. ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு தோசைக்கல் தான். அடுத்த வழக்கம் தான் மெயின். இதுதான் சொன்னேன், பனியாரத்தை குத்தி எடுப்பாங்க. இங்கே முதல்ல வச்சுக்கலாம். இது வந்து வடைச்சட்டி, இது அந்த பொடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ கடைசியாக நாயக் நம்மளோட அடுப்பு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. இதில் விறகு அடுப்பு வச்சு பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், எம்டி வந்துருச்சு. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா பண்ணுங்க, கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வந்து காமிச்சிருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். இங்கே வாங்க, உங்கள் கையில் வச்சு காட்டுறேன். இப்போ தோசைகள் வைக்கிறாங்கன்னா இப்படி வச்சுப்பாங்க. உங்களுக்கு தெரியும் அருவாமனை இதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் க்ரீன் ஆர்ட் போட்டுருங்க. எத்தனை க்ரீன் ஆர்ட் வருதுன்னு பார்ப்போம். 50க்கு மேலே க்ரீன் ஆர்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சமைக்கிற வீடியோ ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். ஸோ கைஸ் பார்ப்போம். மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க, ஒரு 100 லைக் டார்கெட்டாக வைப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிட்டு போங்க, ஏன்னா கிட்டத்தட்ட 5K ஃபேமிலியாக போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 10K வந்துருச்சுன்னா நம்மளோட ஒரு குட் ஃபேமிலி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வீடியோஸ் போகிறோம், அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த தோசைகளை பார்க்கணும் எனக்கு கொஞ்சம் கரண்டியை பார்க்கணும் ஆசையாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சமைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா என்ன நினைப்பாங்க, என்னடா அந்த வயசு இருக்குது அதெல்லாம் பண்ணுறது, பட் இதெல்லாம் ரொம்ப நல்லது, பண்ணி பாருங்கள். ஸோ வந்து ஓகே கைஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு, இதுதான் முக்கியம். ஸோ கைஸ் இது எல்லாத்தையும் காமிச்சாச்சு. இப்போ இதுதான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் பை.